காரியங்களை நமக்கு உவமையாகவும் சரித்திர ரீதியாகவும் பல விதங்களிலே ஆண்டவருடைய வசனத்தை புரிந்து கொள்ளும்படி நமக்கு உவமானமாக அடையாளமாக நடந்த சம்பவத்தின் மூலமாக யூத பாரம்பரியத்தின் மூலமாக பல விதங்களிலே ஆண்டவர் நமக்கு சத்தியங்களை உபதேசித்திருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் வேதத்தில் உள்ள அத்தனை எழுத்துக்களுமே முக்கியம்தான். என்ன சொன்னேன்? அனைத்து எழுத்துக்களும் முக்கியம், வார்த்தைகள் அல்ல, எல்லா எழுத்துக்களும் முக்கியம். ஆகவே வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தையோ அல்லது எழுத்தையோ மாத்திரம் நாம் பிடித்து நடப்பது அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அத்தனை வார்த்தைகளையுமே நாம் கடைபிடித்து நடப்போமானால் ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம், நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி ஆண்டவர் முக்கியப்படுத்தி சொன்ன ஆண்டவருடைய திருவாயை மலர்ந்து உதித்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். 4 உபதேசங்களிலும் அநேக கடிதங்களிலும் ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை நிருபங்கள் கடிதங்களிலே சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த 4 சுவிசேஷங்களிலே அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி சரியாய் நடப்பீர்களேயானால் அல்லது நாம் நடப்போமானால் வரும் கோபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தையை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்வோம். 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏனென்றால் இது மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அதில் 1வது வசனம், 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர்கள் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று சொல்லி பல காரியங்களை உபதேசமாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த 5ஆம் அத்தியாயத்தை வாசித்துதான் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மலை பிரசங்கத்தை வைத்துதான் அவர் அகிம்சா வழியில் இந்திய தேசத்திற்காக போராடி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் என்று அவருடைய சரித்திரத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த 5ஆம் அதிகாரம் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு உலகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் முற்றிலுமாக அர்ப்பணித்து ரட்சிக்கப்படவில்லை. இது சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள் அவரை கவர்ந்ததினாலே
இந்த மலை பிரசங்கம் அவருக்கு அவருடைய இருதயத்தில் பதிந்ததினாலே நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்ததற்கு இந்த மலை பிரசங்கம் மிகவும் பயனுடையதாக இருந்தது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆக ஒரு உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கே இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உண்டானது. ஒரு சமுதாயத்தை, ஒரு தேசத்திற்கே சுதந்திரம் கிடைத்தது உண்மையானால், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் இந்த வசனத்தை கடைப்பிடிக்காமல் இருப்போமானால் நம்மை போல ஒரு பரிதாபமிக்க ஒரு ஜென்மம் வேறு யாரும் இருக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே அப்படிப்பட்ட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி எவர் ஒருவர் நடக்கிறார்களோ அவர்கள் நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள். இந்த வார்த்தையை கேட்டு யார் ஒருவர் ஆண்டவருடைய சத்தத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு, யார் ஒரு சத்தத்தை இருமாப்பாய் இருட்டடிப்பு பண்ணாதபடிக்கு, எந்த ஒரு மனிதன் அதை தன் செவிகளில் கேட்டு அதை தன் இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்கிறார்களோ, என்னையும் உட்பட சொல்கிறேன், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆகவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடத்தை தான், ஒரு உபதேசத்தை தான் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னதை நான் நமக்கும் அல்லது உங்களுக்கு நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். அதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை, அதை மாத்திரம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. 14வது வாக்கியம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இதில் 16 வசனம் வாசிக்கும்போது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இரண்டும் முக்கியம். ஒன்று, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இன்னொன்று சொல்லுகிறார், நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் கவனிங்க, வாலிப பிள்ளைகள் முக்கியமாக கவனிங்க. பூமிக்கு நாம் உப்பாய் இருக்கிறோம். ஒரு அலையை சொல்லுங்க. உப்பெல்லாம் கண்டிப்பாக ஒரு அலையை சொல்லி தான் ஆகணும். அப்போ யாரும் உப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா வரல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாதவங்கெல்லாம் நீங்கள் சாரமற்று போனவர்கள் என்று அர்த்தமாகி விடுகிறது. ஏன்னா நான் யார், நம்மை ஏன் அழைத்திருக்கிறார், நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், நாம் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை எதற்காக அழைத்தாராம், நாம் பூமிக்கு உப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? தம்மை பின்பற்றி வருகிறவர்களுக்கு, தம்மை பின்பற்றி வருகிற சீஷர்களுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறதை போல 13வது வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால். சாரம் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன? ருசி.
அப்படி இல்லாவிட்டால் உபயோகம் என்று அர்த்தம். சாரம். அப்போ நாம் சாரம் ஏற்றப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒழிய சாரமற்று போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. உப்பு சாரமற்று போனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. அப்படியானால் அந்த உப்பு ருசியுள்ளதாய் இருக்குமானால், அந்த உப்பு உபயோகப்படுத்தப்படுமானால், அது நிமித்தமாய் வரக்கூடிய ருசி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அல்லேலூயா. நம்மை ஏன் ஆண்டவர் உப்புக்கு உபயோகப்படுத்துகிறார் அல்லது பயன்படுத்துகிறார் அல்லது ஒப்பனையாய் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு சில காரியங்களை மட்டும்தான் நான் சொல்லி, இதில் நான் ஒரு 7 குறிப்புகள் எடுத்திருக்கிறேன். அதுக்கும் மேலே எதனா வருமானம் பார்த்தேன், ஆனால் நேரம் இல்லை. முடிந்தால் பார்க்கலாம். அப்படி அல்லாவிட்டால் எது எப்படி பேச வேண்டுமோ அதை ஆவியானவர் துணையோடு கூட நான் பேசி இந்த நாள் பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இந்த உப்பை குறித்து நாம் நிறைய காரியங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஆமாவா இல்லையா? இந்த உப்பு ஆரம்ப நாட்களில், 1ஆம் நூற்றாண்டு நாட்களில் உப்பு மிகவும் விலையேற பெற்ற ஒன்று. நாளடைவில் உப்பினுடைய விலை குறைந்து போனது. இன்னைக்கு 1 கிலோ உப்பு எவ்வளோ? ஒருத்தர் 12 ரூபான்றாரு, ஒருத்தர் 9 ரூபான்றாங்க. 9 ரூபான்றாங்க எந்த கடன் 20 ரூபா, ஒருத்தர் 20 ரூபான்றாங்க. 9 ரூபாய் யார் சொன்னாங்கன்னு தெரியல. அவங்கள அந்த கடை நம்பரை வாங்கிக்கிங்க, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அல்லேலூயா. இதில் என்னென்னா ஒரு வித்தியாசம், இவங்க டேபிள் சால்ட்டு விலை சொல்கிறாங்க. அப்படி தானே? கல் உப்பேவா? அந்த கல் உப்பு எங்கே வைப்பாங்க கடையில்? இப்போ 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 இருக்கிற நிலைமை வெளியே வைப்பாங்க. அப்படி கவனிங்க. அப்படின்னா ஏன் வெளில வைக்கிறான்? அது மதிப்பில்லாதது. மதிக்கப்படுகிற பொருளைத்தான் உள்ளே பூட்டி வைப்பான். நாட்டாராக இருக்கட்டும் அல்லது இப்போது வைத்து கொண்டிருக்கிற யாராக இருக்கட்டும். அப்ப எந்த பொருளை பூட்டி உள்ள வைப்பார்கள்? விலை உயர்ந்தது, மதிக்கத்தக்கது. இன்னும் சொல்ல போனால் எலி சாப்பிடுன்றதுக்காக நிறைய பொருட்கள் மறைத்து வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த உப்பை அந்த எலி கூட சட்டை பண்ணாது. இல்லை, நீங்கள் திருத்து பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமாகுது. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எலி உப்பு சாப்பிடணுமா? இல்லை, நீங்கள் அப்படி பார்க்குறத பார்த்தா அந்த எலி கூட சட்டை பண்ண. நம்ம A4 பேப்பர் எவ்வளோம்மா படிக்கிற பிள்ளைங்க? A4 பேப்பரு 1 ரூபான்றாங்க. அதுவும் 1 ரூபான்றாங்க. ஒருத்தர் 2 ரூபான்றாங்க. ஒருவேளை இளையராஜா கடை நினச்சி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல. ஒரு சீட்டு 1 ரூபாவாம். அந்த 1 ரூபாய் பேப்பர் மேலே எல்லாம் எலியெல்லாம் காலி பண்ணிச்சு நம்மளது A4 ஷீட்டை. அது எந்த எலி? மூஞ்சி எலி. அது இப்போ தான் எலிப்பேடை வாங்கின ஒரு 2 நாள் 4 எலி சேர்த்து போய் சாவிச்சிட்டேன். 2 நாள் 4 எலி காலி. உள்ளே போனால் பயங்கர நாத்தம். அந்த எலி அந்த A4 பேப்பரை அதே கச்சி 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 துண்டா போட்டு. கவனிங்க, எந்த மனிதனும் அல்லது விலங்கு அந்த வீட்டு விலங்குகளும் சட்டை பண்ணாத ஒரு பொருள் எதிரானா உப்பு தான்.
அப்படி உலகத்தால் அவமதிக்கப்பட்டு, உலகத்தால் ஒதுக்கப்பட்டு, உலகத்தால் வெறுக்கப்பட்டு, உலகத்தால் தள்ளப்பட்ட நம்மை தான் ஆண்டவர் பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய பாடல் ஒன்று உண்டு, எனக்கு ரொம்ப நாள் சின்ன வயசில் கற்றுன பாட்டு, அது ஞாபகம் வரல. பூமிக்கு உப்பாக உலகத்துக்கு ஒளியாக யாவருக்கும் பயனாக வாழ்ந்தீரண்டும். பூமிக்கு உப்பாக உலகுக்கு ஒளியாக யாவருக்கும் பயனாக வாழ்ந்தீரண்டோ. பேருக்கு வாழ்ந்தென்ன பயன் என்னவோ, எவருக்கும் வாழ் என்னவோ. ரொம்ப அற்புதமான எசேக்கியா அவர்கள் பாடின பாடு. கவனிங்க. அப்போ இந்த உப்பை குறித்து முதல் சப்ஜெக்டே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், உப்பு யாராலும் எவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, அதாவது முக்கியப்படுத்துகிற பொருள் அல்ல, ஆனால் முக்கியமான பொருள். அல்லேலூயா. ஆகவே இந்த உப்பு எப்படி மதிப்பில்லாத, அதை முக்கியப்படுத்தாத நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவர் முக்கியப்படுத்தி அவர்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த உப்பை குறித்து நாம் ஒரு சில முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் நான் வேதத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை சொல்லி நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போ உப்பினுடைய தன்மைகள் என்ன? ஒவ்வொரு தன்மைக்கு சொல்லுங்க. உப்பினுடைய தன்மைகள் என்ன? சரி, பெண்கள் சொல்லுங்கம்மா. பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே. ஒருத்தர் சொல்லுங்களா. டேஸ்ட். தமிழ் என்ன? சுவை. சுவை கொடுக்கக்கூடியது. எல்லாம் நான் சொல்லக்கூடிய இதுதான். சொல்லுங்க, உங்கள் வாயிலேருந்து வரணும், அப்போ தான் தெரியும். அதை பற்றி தெரியும்னா இப்போ நீங்கள் சமையல் கட்டு பக்கமே போக மாட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, இது ரெண்டு தான் ரொம்ப பிரதானமான ஒன்று, உப்பினுடைய தன்மை. முதலாவதாக நான் சொல்லுகிறேன், உப்பினுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொன்னால், உப்பு தூய்மைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லது சுத்திகரிக்கும். ஆமாவா இல்லையா? இப்போ ஒருத்தர் காயம், இப்போ தான் என்னவோ பேரெல்லாம் வருது, காலில் அடிபட்டால் நம்ம இப்போ என்ன வாங்கி பண்ணுறோம்? செலைன். கரெக்டா? இந்த செலைன்லாம் நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது தெரியாது. அப்போது ஒரு காலில் அடிபட்டாலோ ஒரு காலில் என்ன பட்டாலோ அதை சுத்தப்படுத்துவதற்கு எதை பயன்படுத்துவாங்க? உப்பு தண்ணி தான் பயன்படுத்துவாங்க நம்முடைய தாய்மார்கள். தூய்மைப்படுத்துவதற்கு, சுத்திகரிப்பதற்கு உப்பு பயன்படுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதை நீங்கள் ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை.
என்று வேத வசனம் சொல்லுகிறது. கவனி, அப்போ வேத வசனத்தின்படி உப்பினுடைய தன்மை என்ன, உப்பினுடைய குணாதிசயம் என்ன என்று சொன்னால், உப்பானது நம்மை சுத்திகரிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இஸ்ரவேல் யூத ஜனங்கள் திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்காமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பின்மாற்றத்தில் போனதினால தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய வார்த்தை அவமதித்து தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டபடினாலே அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். இந்த தீர்க்கதரிசிகள் தான் உப்பு. அல்லேலூயா. அதை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்போ கவனிங்க, அப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் நம்மை சுத்திகரிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களை தூய்மைப்படுத்துகிற பணியிலே நாம் ஈடுபடுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படி அது சுத்திகரிக்கப்படுகிறதோ, உப்பினால் சரீரமோ அல்லது வேறு எந்த காரியங்களிலோ உப்பை பயன்படுத்தி அது நிமித்தமாய் நாம் சுத்தப்படுத்துகிறோமோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையும் நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசிகள் உப்பாய் அந்த நாட்களிலே பயன்படுத்தப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவர் நம்மையே உப்பாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? பூமிக்கு உப்பாய் இருக்கிறவர்கள். அப்போ உப்பு எதினாலே சாரமேற்றப்படும் என்று சொன்னால், நாம் சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் இருப்போமானால் அப்போதான் நாம் தான் சாரமேற்றப்பட்ட உப்பு. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும்னா, அதே 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போ உப்பு எதினாலே சாரமேற்றப்படும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போடப்பட்டிருக்கிறது. அது எதினாலே சாரமேற்றப்படும் அல்லது எப்படி உப்பு சாரமேற்றப்படும் என்று சொன்னால், நாம் எந்த வசனத்தை வாசிக்கணும்? 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, அப்படிப்பட்ட நபர்களால் தான் அந்த உப்பு சாரமேற்றப்படும். புரியும் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு நான் சொல்ற காரியங்கள். உப்பினுடைய தன்மை, அது உப்பு மற்ற பொருட்களை தூய்மைப்படுத்தும் அல்லது சுத்திகரிக்கும். அப்படியானால் அந்த உப்பு எதினாலே சாரமேற்றப்படும் என்று ஆண்டவர் கேட்கிற அந்த கேள்விக்கு ஆண்டவர் முன்னதாக பதிலை சொல்லியிருக்கிறார். 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும். அப்போ அந்த உப்பு சாரமேற்றப்படும் போது மட்டும்தான் அது மற்றவர பொருட்களை பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும். அப்படி சாரமற்று போனால் அது எதற்கு பயன்படுத்தப்படும்? வெளியிலே கொட்டுவதற்கும் குப்பையில் கொட்டுவதற்கும் தான் பயன்படுத்தப்படும். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னா, எளிமை ரொம்ப முக்கியம். ஆவியில நாம் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்ப எந்த விதத்திலேயும் நமக்குள்ளே மேட்டுமை இல்லாதபடிக்கு
நம்முடைய வாயினாலே, நம்முடைய வார்த்தையினாலே எந்த விதத்திலேயும் நாம் நம்மை உயர்த்தாதபடிக்கு நாம் எளிமை உள்ளவர்களாய் இருப்போமாகில் அவர்களுக்குத்தான் பரலோக ராஜ்யம் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஆவியிலாலும் இருக்கட்டும் அல்லது மாம்சத்திலா இருக்கட்டும், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? வேதம் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா வேற எதுவும் இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அப்ப எந்த ஒரு மனுஷன் உப்பாய் இருக்கிறானாம், ஆவியிலே எளிமையாய் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதான் நான் ரொம்ப விளக்கலை. நான் ஏன்னா அந்த உப்பினுடைய தன்மைகளை மாத்திரம் நான் குறித்து நான் சொல்லி நான் கடன் சொல்லணும். அது கூட 4வது வசனத்தை சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னவா பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த வார்த்தை தான் காந்தியடிகளை அதிகமாய் கவர்ந்த ஒரு வார்த்தை. அவர் எதிர்த்து போராடவில்லை, அவர் அகிம்சை வழியிலே இந்திய தேசத்திற்காக அவர் போராடினார். இந்த வார்த்தை சாந்த குணம் அவரை அதிகமாய் கவர்ந்தது. ஏன்னா நம்முடைய தேசம், இந்திய தேசமோ நம்முடைய கைகளில் இல்லை, அது அந்நிய தேசத்தினுடைய கைகளில், பிரிட்டிஷாருடைய கைகளில் இருந்தது. அதுதான் இந்த காந்தியடிகள் படித்த பொழுது அந்த வார்த்தை கவர்ந்ததினாலே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று இயேசு சொல்லியிருப்பது உண்மையா இருக்குமானால் எங்கள் தேசத்துக்கு நீ சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போராடினார். சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். ஐயா, அந்த உலகத்தான் அப்படிப்பட்ட குணமுள்ளவராய் இருப்பானே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற நாம் எவ்வளவு சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பேரளவிலே நாம் ஆபிரகாம், சாராள், யாக்கோபு என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை பார்க்கவில்லை. பெயரை வைத்து நான் ஆபிரகாம் என்று பெயர் வைத்திருக்கிறதினாலே கிறிஸ்தவன் அல்ல, உப்பு அல்ல. நான் ஈசாக் என்று பெயர் வைத்திருக்கிறதினாலே நான் பூமிக்கு உப்பாய் மாறிவிட முடியாது. அப்போ பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டுமானால் வெறும் பேரளவிலே அல்ல, நாம் நம்முடைய செயல் அளவிலே இருப்போமானால் அப்பொழுதுதான் இந்த பூமியை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பூமிக்கு உப்பாய் இருக்கக்கூடியவர்களுடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்து தான் அந்த கிட்டத்தட்ட அந்த 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் பொருந்தும். அவர்கள்தான் பூமிக்கு உப்பாய் இருக்கிறவர்கள். அப்போதான் அந்த உப்பு சாரமேற்றப்பட்டதாய் இருக்கும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் என்ற வார்த்தைங்க இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அந்த ஆண்டவராகிய இயேசு எதற்கு ஒப்பனையாய் நம்மை சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்ப்போமானால்,
13வது வசனம் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நாம் பூமிக்கு உப்பாய் இருக்கிறோமா? சற்று நம்மையே கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்க. நாம் சாரமேற்றப்பட்டவர்களாய் இருக்கிறோமா அல்லது சாரம் மற்று போனவர்களாய் இருக்கிறோமா? அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள். நாம் நம்முடைய இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமா? இது சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளின்படி நாம் நடப்போமானால் அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை நாம் பெறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உப்பினுடைய தன்மை என்ன? அது தூய்மைப்படுத்தும், அது சுத்திகரிக்கும். இன்னொரு விதத்தை நான் சொல்ல வேண்டுமானால், நாம் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள். நாம் தான் மற்றவர்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறவர்களாய் இருக்கின்றவர்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க. நம்மை பார்த்தால் இந்த உலகம் கிறிஸ்துவை பார்க்கிறதா அல்லது பிசாசை பார்க்கிறதா? அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களை பார்த்தால் இந்த உலகமே வணக்கம் செய்தது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்தாலே 10 அடி தூரம் போகிறது. ஏன்? காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், நாம் பூமிக்கு உப்பா இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாம் பூமிக்கு உப்பா இருக்கிறோமா அல்லது இந்த பூமிக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா அல்லது தூய்மையானதாய் இருக்கிறோமா அல்லது சுத்திகரிக்கப்பட்ட தன்மை உடையவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஒருவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒடிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, எப்படியா ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா வயிற்றில் பிறந்திருக்கிறோம். பிறக்கும்பொழுது கல்யாணம் ஆகாத வரைக்கும் அவங்க வயிற்றில் ஒன்றுமே இல்லை, இல்லையா? இது கூட டவுட் ஆகுதா? இல்லை பாஸ்டர், இப்போ ஆமாவா இல்லையா? கொஞ்சம் நீங்கள் தலையாட்டினா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா சகோதரிகள் சார்ந்த ஒரு காலை. திருமணமான பிற்பாடு தாயினுடைய வயிற்றில் ஒரு கரு உருவாகிறது. அது எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தை ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன உயிர் அணுக்களின் நிமித்தமாக அது குழந்தை உருவாகிறது. அது உருவாகி தலையில் முடி வருது, உடம்பில் எலும்பு வருது, நரம்புகள் உண்டாகுது, குடல்கள் வருது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இல்லையா? எடுத்ததும் குழந்தை போச்சு, ஐயோ சந்தோஷம், ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம். ஆனால் அந்த குழந்தையை நாம் பெற்றெடுக்கவில்லை, நாம் உருவாக்கவில்லை. ஒரு கருவியாகத்தான் நாம் இருக்கிறோமே ஒழிய நாம் உருவாக்கவில்லை, ஆண்டவரே உருவாக்குறார். இது மறைப்பொருளா இல்லை வெளியதங்கமான பொருளா? இது மறைப்பொருள். அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு குழந்தை உருவாகும் பொழுது ஒன்றுமே இல்லைங்க. இந்த மயிர் எங்கே வந்திருக்கோம், இந்த சதை எங்கே வந்திருக்கோம், எலும்பு எப்படி வந்திருக்கும்? அவைகள் தான் மறைவானவைகள்.
இந்த அறிவியல் ஆராய்ச்சி, மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் என்னதான் ஆராய்ச்சி பண்ணினாலும் அவைகள் மறைப்பொருளாக தான் பல காரியங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போலதான் நான் சொல்றேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக்கப்படுகிறான். எப்படி மாம்சமாய் ஒரு குழந்தைக்கு முடி இருக்கிறதோ அல்லது எலும்புகள் உருவாகிறதோ, அதே போல ஒரு மனிதன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படும் போது அது ஆண்டவர் உருவாக்கக்கூடிய ஒரு காரியங்கள், அவைகள் மறைப்பொருள். நல்லா கவனிங்க. அப்போ நாம் உப்பா இருக்கிறோமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் புது சிருஷ்டியாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதின் மூலமாக? கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக. எதின் மூலமாக? அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். உருவாக்கப்பட்டிருக்கிறோம். உருவாகவில்லை, ஆக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போ உப்பினுடைய தன்மை முதலாவது என்னன்னா, அந்த உப்பு ஒரு பொருளை தூய்மைப்படுத்தும், ஒரு பொருளை சுத்திகரிக்கும். அந்த பொருள் தான் நாம், நம்மை பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு உப்பாய் நாம் இருக்கிறோம். யார் கையில் இருக்கிறோம்? ஆண்டவருடைய கையில் தான் நாம் இருக்கிறோம். ஏன் நான் சொல்லணும்னா, அதற்காக தான் நான் ஒரு உதாரணமாக அந்த பிறப்பை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி நம்முடைய பிறப்பு மறைப்பொருளாய் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதோ, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். அவர் வைத்து தான் சொல்றார், அவர் உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறார். அந்த உள்ளங்கையை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். யார்? நாம். நாம் என்றால் இது சபை. இந்த சபை பூமிக்கு உப்பாய் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 8ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்வோம். 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்கள் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக இது ஒரு அந்த நாட்களிலே சபைக்கு மிகவும் துன்பம் உண்டான நாட்கள். அது 4வது வசனம் சொல்லுகிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்க உண்மையான பூமிக்கு உப்பாய் இருந்தீர்களேயானால், கவனிங்க, பூமிக்கு உப்பாய் நீங்கள் இருப்பீர்களேயானால், அல்லது நாம் பூமிக்கு உப்பாய் இருப்போமானால், எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும், எப்படிப்பட்ட அவமானம் வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும், சபை என்று சொன்னால் யார்? நாம் தான் சபை. ஆகவே நமக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் துன்பம் வந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் உப்பாய் இருக்கிறோம். உப்பாய் இருக்கிறவர்கள் கண்டிப்பாய் வேத வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அவர்கள் நெருக்கம் வந்தவுடனே, உபத்திரம் வந்தவுடனே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கவனிங்க, அவர்கள் சிதறினார்கள். சிதறி ஓடி அவர்கள் மறைந்து கொள்ளவில்லை. மறைந்து கொள்ளாமல் அவர்கள் உப்பாய் இருந்ததினாலே, சாரமற்று போகாமல் இருந்ததினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? சிதறி போனார்கள். ஆனால் ஒன்றை மறக்கவில்லை, அவர்கள் வேத வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அப்படி நாம் இருக்கிறோமா? ஒரு துன்பம், ஒரு நெருக்கம், ஒரு சோர்வு நம்முடைய சரீரத்தில் உண்டான உடனே நாம் சோர்ந்து போய் சபையையே ஒதுக்கி விடுகிறோம். அப்ப நாம் சாரம் மேற்றப்பட்ட உப்பாய் இருக்கிறோமா? நாம் சாரம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அந்த உப்பு சாரமேற்றப்பட்டதாய் இருக்கிறதா? இல்லை.
ஆகவே என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும், என் தெய்வத்தை விடாமல் நாம் பூமிக்கு உப்பாய் இருப்போமானால் நம்மை பார்த்து மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், நம்மை பார்த்து மற்றவர்கள் இடறல் அடைய மாட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு பூமிக்கு உப்பாய் இருக்கக்கூடிய நாம் பூமிக்கு உப்பாய் இல்லாமல் சாரமற்று போன நிலைமையிலே தான் நாம் இருக்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு சபைகள் சிதறடிக்கப்படுகிறது. இன்றைக்கு சமாதானம் இல்லை. இன்றைக்கு சபைகளிலே சமாதானம் பண்ணுகிறவர்களும் இல்லை. காரணம் என்ன? நாம் உப்பாய் இருக்கக்கூடியவர்கள் உப்பாய் இல்லாத பட்சத்தில் நாம் அப்படிப்பட்ட நிலையிலே மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்மை உள்ளங்கையில் ஆண்டவர் வரைந்திருக்கிறார். உள்ளங்கையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் சபையே, திருச்சபை மக்களே, ஜீவனுள்ள தேவனுடைய சபையா இருக்கிற மக்களே, நான் உங்களை பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம், அவருடைய மனதில் எழக்கூடிய அந்த ஸ்தோத்திரம் விருப்பங்களை நாம் நிறைவேற்றக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோமா? கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உப்பினுடைய தன்மை தூய்மைப்படுத்தும், சுத்திகரிக்கும். இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் சுத்திகரிக்கப்பட்ட உப்பு தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்திய அரசாங்கமே சொல்லியிருக்கிறது. அதுதான் என்ன பேர் வச்சுக்காங்க? ஐயா, இந்த உலகத்தானே சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். ஏன்? அது சுத்திகரிக்கப்பட்ட உப்பை பயன்படுத்தினால்தான் நாம் சுத்தமாய் இருப்போம். அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் வருது, பின்னாடி வரும், கவனிங்க. அப்போ முதல் தன்மை, உப்பினுடைய தன்மை என்ன? அது உப்பு தூய்மைப்படுத்தும், சுத்திகரிக்கும். அல்லேலூயா.